அரிச்சு போய் சாப்பாடு இல்லாத காலத்தில் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை அடித்து சாப்பிடுகிற அளவிற்கு சில தாய்கள் ரொம்ப கொடூரமான தாய்களாய் மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு நிறைய பசியாக இருந்துச்சு, தங்களுடைய உயிர் வாழ முடியல. அதனால தேசத்தில் அன்புள்ள தாய்கள் நிறைய கொடுமையானவர்களாய் மாற்றப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சில அனுபவங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இல்லை, ஒரு உண்மையான ஒரு தாயினுடைய பாசத்தை ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கிறீங்க, ஆனா அந்த தாயினுடைய பாசத்தை நீங்க இப்ப தவற விட்டுருக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாயை போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த வசனத்தை வாசி பார்ப்பீங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு என்னென்ன செய்வார்களோ அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் நன்மை செய்திருக்கிறார்கள். நம்ம கூட படிக்கிறவங்க நன்மை செஞ்சிருப்பாங்க, வேலை செய்யறவங்க நன்மை செய்வாங்க, நம்முடைய சுற்றி இருக்கிறவர்கள் நன்மை செய்வாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான நன்மை செய்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த தாய் தான் நமக்கு நிறைய நன்மை செய்திருக்கிறார்கள். அவரிடத்துல ஆறுதலை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவங்க சாப்பிடாம நமக்கு சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய அசுத்தங்களை கிளீன் பண்றதுக்கு அவங்களுக்கு வெறுப்பா தெரிஞ்சதில்லை. நம்மளை அவங்க நேசிச்சது போல யாருமே நேசிச்சது இல்லை. அப்போ ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்க தாய் உங்களை எவ்வளவு தூரம் உங்களை நேசித்தார்களோ, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தாயின் ஸ்தானத்திலே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க அம்மாவுடைய ஸ்தானத்தில் கர்த்தர் இருக்க போகிறார். இதுவரையிலும் இந்த உலகத்திலே பார்த்திராத ஒரு பாசத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே நம் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். அவர் நமக்கு தாயாய் மாறுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆனால் இந்த தாய் வித்தியாசமான தாய். இந்த தாய் உலகத்திலே இருக்கிற தாயை போல அல்ல. உலகத்திலே இருக்கிற தாய் என்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு சில சூழ்நிலை இருக்கிறது. சில காரியத்தை செய்ய முடியும், சில காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற இந்த பரலோக தாயானவர் எந்த சூழ்நிலையிலையும் உலகத்திலே இருக்கிற தாய் செய்ய முடியாததை எனக்காக செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு தாயாய் தென்பட போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அவர் நமக்கு தாயாய் செயல்பட போகிறார். விசேஷ